ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு லான்ச்சர் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன லான்ச்சர்னு பார்த்தீங்கன்னா, டிவி லான்ச்சர் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இது எப்படிலாம் வேலை செய்யுது, இதோட பார்ட்ஸ்லாம் என்ன, எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இந்த லான்ச்சர் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் கிங் பேஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இவங்க வந்து எல்லா ஷாப்பிங் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்காங்க. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த லான்ச்சர், நான் வாங்கியிருக்க லான்ச்சரோட லிங்க் வந்து எல்லா வெப்சைட்லேருந்தும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கோங்க. ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வாங்கியிருக்கோம். என்னடா ஒரு அமேசான்லேருந்து வந்து ஒரு பாக்ஸில் கார்ட்போர்ட் பாக்ஸில் வரும், என்ன நீ ஸ்ட்ரைட்டாக பாக்ஸே காமிச்சிட்டா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆர்வத்தில் பிரித்து பார்த்துட்டேன். என்ன பண்ணுறது, ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பிரித்து பார்த்துட்டேன், ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஓப்பன் பண்ணால் ஒரே ஒரு லான்ச்சர் மட்டும் தான் கைச்சிருக்கோம், வேறு எதுவும் இருக்காது. இந்த டப்பாவுக்கு வேறு வேலையில் தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த லான்ச்சர் வந்து ஒரு கவரில் வந்துச்சு, ஆர்வக்குழாயில் தூக்கி பிரிச்சிட்டேன். என்ன பண்ணுறது. ஸோ இப்போ இதை வந்து பிரித்து பார்த்தலாம். மொத்தம் இந்த லான்ச்சரில் வந்து மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின். இது இருந்தால் தான் வந்து இதை ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து டைரக்ஷன் மாற்றுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஒரு நிமிஷம், எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். எல்லுனா லெஃப்ட்னு அர்த்தம். இப்போ இந்த சைட் பார்த்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுற பிளேஸ், அதாவது வந்து லூயினார் அந்த மாதிரி பேப்ளேட்லாம் வந்து இப்போ இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதே நம்ம ரைட் சைட் சுற்றுற பேப்ளேட்ஸில் ஸ்பின் பண்ணோன்னா, இந்த சைட் திருப்பின்னா இந்த சைட் ஆறுன்னு இருக்கும். இது வந்து ரைட்டை குறிக்குது. அப்போ இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கணும். இது எடுத்து இந்த ஹோலையும் இதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டர்லாக் பண்ணிடணும். இன்டர்லாக் பண்ணிட்டீங்கன்னா அவள் தான். இப்போ இது வந்து ஆறுன்னு காட்டுதா, அதனால் வந்து இப்போ இதில் வந்து ரைட் சைட் சுற்றுற பேஸை வந்து நம்மளால் வந்து லான்ச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு தான் நம்ம போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண ஜில்லியன்ஸ் யூஸ் வச்சு தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லான்ச்சரில் ஒரு லான்ச் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் சுற்றி கொஞ்சம் சவுண்ட் அடங்கட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பேப்ளேட் கூட வந்த லான்ச்சரை விட இந்த டிபி லான்ச்சர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக சுற்றி விடுது பேப்ளேடுன்ட்டு. இது வந்து இந்த பேப்ளேடோட அந்த லான்ச்சர் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றலை. பட் இந்த லான்ச்சரோட டிபி லான்ச்சர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா இது வந்து பேப்ளேட் அனிமேலே லாஸ்ட் சீசனில் தான் காமிச்சிருப்பாங்க. செம்ம பவர்ஃபுல்லான லான்ச்சர், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் லான்ச்சர். எப்படி சொல்கிறது, இப்போது டாப் 3 லான்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டாப் 3ல் வரும். ஏன்னா இதை விட பவர்ஃபுல்லான 2 லான்ச்சஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு டாப் 1 வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் அது உள்ள வந்து இங்கெல்லாம் வந்து கியர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அது பேர் வேறு மறந்து போச்சு. அது வந்து இல்லை, மறந்துச்சு, விட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இந்த தடவை உங்களுக்கு வந்து டைமர் ஓடும். மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார்னரில் ஓடும். இந்த தடவை ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3, 2, 1 let it. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்ட்டு. போன வீடியோவோட இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்டாமினா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது வந்து கொஞ்சம் இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து போன வீடியோவில் வந்து இருங்க சுற்றி முடிக்கிட்டோம் சொல்கிறேன். அவ்வளோதான், சுற்றி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த பேப்ளேட் கூட வந்த லான்ச்சரில் வந்து இந்த பேப்ளேடை வந்து நான் ஸ்பின் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றணும் அப்படின்னா ரொம்ப இழுத்து விடணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து டிபி லான்ச்சரில் வந்து இந்த கஷ்டமே கிடையாது. சும்மா இழுத்து விட்டால் போதும், அது பாட்டுன்னு சுற்றிடும். ஃபோர்ஸே கொடுக்கணும். எந்த ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலும் ஒரே ஸ்பீடில் தான் சுற்றும். ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரிங் லென்த் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெஸ்ட் இல்லை, கொஞ்சம் பெருசு. ஆனால் நான் அனிமேல்லாம் பார்ப்பேன், பிடிச்சி இழுப்பாங்க, எங்கேயோ போவோம், 1 கிலோமீட்டர் கணக்கு போவோம் இந்த த்ரெட்டு.
ஆனால் அந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. அப்புறம் இது லான்ச்சரை மொத்தமாக உடஞ்சிரும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 300 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பேப்ளேட் அன்பாக்சிங், அதாவது அன்பாக்சிங்கில் ரிவ்யூ, இந்த பேப்ளேட் ரிவ்யூவோட வீடியோ, இந்த பேப்ளேடோட ரிவ்யூவோட வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு டோர்னமெண்ட் தான் பண்ண போகிறோம். பட் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு 2 டேஸில் வந்துச்சுன்னா அந்த நான் ஆர்டர் போட்ட பொருளோட அன்பாக்சிங் பார்க்கலாம், இல்லைனா டோர்னமெண்ட்டே பார்த்துடலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன அதாவது வந்து அந்த ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொன்னால அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கணும். அது வந்து யாருமே இவ்வளோ சீக்கிரமாலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.